திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியே பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ்வேதம் விரித்து அருளும் கவுனியதம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். முத்திநகர் காஞ்சியினில் மூத்த தமிழ் அறிஞரென முதன்மைச் சைவ பக்திநெறி பயன் நாட்டில் பாமரரும் அறியும் வகை பரிந்து உரைத்து சித்தாந்த கலைமணியாய் திருமுறைக்கோர் உரைமணியாய் திகழ்ந்த ஞான வித்தகர் சீர் அருணை வடிவேலரடி எம் சிரம்மேல் வேய்ந்து வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளினுடைய நிறுவனர் அடியேனையும் ஒரு பொருளாக மதித்து இங்கே உங்களோடு பெரியவரான கருத்துக்களை தொடர் சொற்பொழிவாக சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மிகவும் ஒரு ஆன்மார்த்தமான வாழ்த்துரையாக ரொம்ப எனக்கு மகிழ்வாக இருந்தது. ஐயா அவர்கள் வாழ்த்தினார்கள். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிகேஎஸ் அவர்களுடைய உரையை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்த என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய மாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த அவையிலே விற்றிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய புராணம் என்பது இப்போ நம்ம தொடங்க போகிறோம். வாழ்த்துரை சொன்னவர் அமைப்பு பேர்லேயே சேக்கிழார் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள், இதிலேயே தோய்ந்தவர். சிகேஎஸ் ஐயாவினுடைய உரையை பற்றி ஒரு குறிப்பு சொல்ல வந்தவங்க கேட்டால் 6 முறை பெரிய புராணம் படித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பெருசாக சொல்ல போகிறோம் தெரியல. ஆனாலும் நம்முடைய அறிவு நாம் படித்தது என்று இல்லாமல் ஐயா அவர்களே வாழ்த்துரையில் குறிப்பிட்டது போல் நம்முடைய பேராசிரியர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதை தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு போஸ்ட்மேன் வேலை தான், எனக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அதுவும் இந்த அமைப்பில் சொல்வது என்பது ஒரு பெரிய பொருத்தம். என்னன்னு கேட்டால், நான் சிறு வயதிலே, இப்போ வயசாகிடுச்சான்னு கேட்காதீங்க, இன்னும் சிறு வயதிலே ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிறப்போ, அப்போ இருக்கும்போதே இங்கே திருமந்திரம் உரை நம்முடைய பேராசிரியர் மூலமாக அது கேட்குற வாய்ப்பு எனக்கு இருந்தது. அதே போல் திருமுறை அர்ப்பணியில் திருவிளையாடல் புராணம், இந்த திருமந்திரமும் திருவிளையாடல் புராணமும் கேட்டதனுடைய பயன்தான் ஓரளவிற்கு நான் இன்று வளர்ந்திருக்கிறேன்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய பேராசிரியர் தான். அவருடைய உரையை கேட்டு நேரிலே வாழ்த்து பெற வேண்டும் என்று நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் நேற்று வரணும்னு சொல்லி. ஆனால் எங்களுடைய கல்லூரியிலே தமிழ் இலக்கியத்துறையிலே ஒரு விழா நடக்கிறது. 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு விழா நடத்தி அதில் பேசணும்னு சொல்லி அழைப்பில் பேர் போட்டு அது பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. அதனால் என்னால் வர முடியாத சூழல் போச்சு. ஆனால் அங்கேயும் இந்த வேலை தான். தெரிந்து ஆய்ந்த பசுந்தமிழ்னு சொல்லி ஐயா சொன்னார், இளைஞர்கள்லாம் வரணும், இந்த சைவத்துக்கு வரணும்னு சொன்னார். அந்த இளைஞர்களிடத்திலே 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களிடத்திலே நம்முடைய மொழி தெய்வத்தன்மை வாய்ந்தது, தமிழே தெய்வத்தமிழ்னு நம்ம சொல்கிறோம். எப்படி திருமுறைகள்லாம் பெருமானே தமிழ் பாடல் பாடி இருக்கிறார். பெரிய புராணத்திலே வரும், சுந்தரரை பார்த்து மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கு அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். எப்படி சாமி பாடுறதுன்னு சுந்தரர் கேட்குறப்போ, நீ தமிழில் பாடுப்பா முதல்ல அப்படின்னு சொல்கிறார். அவர் யாருன்னு கேட்டால் தூமரை பாடும் வாயார். அவர் வேதத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர். இவர் என்ன சொல்கிறாருன்னு நீ தமிழில் பாடுப்பான்னு சொல்கிறார். பித்தான்னு அடி எடுத்து கொடுக்குறாருன்னு தெரியும் நமக்கு.
அப்போது நம்முடைய மொழி எவ்வளோ ஒரு பழமையான மொழி, தெய்வத்தன்மை பொருந்திய மொழி என்பது தான் நேற்று பேசிக்கொண்டிருந்தேன். அதனால தான் நேற்று வகுப்புக்கு வர முடியாத சூழ்நிலை. பெருமக்களே, முன்னாடி பேசின அந்த வாழ்த்துரையும் நம்ம நிறுவனர் ஐயா அவர்கள் பேசிய உரையும் கேட்டிருந்தால் தெரிந்திருக்கும். முதல்ல நம்ம சைவம்னு சொன்னாலே திருமந்திரத்தில் சொல்றார், சைவம் சிவனோடு சம்பந்தமாதல் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி சிவனை வழிபடுவதுன்னு சொன்னா பரம்பொருளாக வழிபடுவது தான் சைவம் அப்படின்ட்டு முதல்ல சொல்லிட்டாங்க. அதைத்தான் அப்பர் பெருமான் பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானேன்னு சொன்னார். எனவே கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம், பரம்பொருளாக சிவபெருமானை எண்ணி வழிபடுவதுதான் நம்முடைய சைவம். அதில் 2 நெறிகள் இருக்கிறது. ஒன்று பக்தி நெறி, இன்னொன்று ஞான நெறி என்று சொல்லலாம். பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம்னு சொல்லுவாங்க. அதை அன்பு நெறி அறிவு நெறி என்று சொல்லுவார்கள். நம்முடைய 12 திருமுறைகள் இருக்குது இல்லையா, ஞானசம்பந்தர் பாடிய அந்த முதல் 3 திருமுறைகள் தொடங்கி நம்முடைய சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராணம் வரையில் இருக்கக்கூடிய 12 திருமுறைகள் அது அன்பு நெறி பக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 14 சாத்திரங்கள், அதை சந்தானக்குறவர் என்று சொல்லக்கூடிய மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் பாடிய அவருடைய அந்த 14 சாத்திரங்கள் சித்தாந்த நெறியை அறிவு நெறி என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறதுல நமக்கு பெருசாக அறிமுகம் கொடுக்க வேண்டியதில்லை. 12 திருமுறைகள் பற்றி நமக்கு தெரியும். அதில் 12ஆம் திருமுறையாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம், அவர் திருத்தொண்டர் புராணம்னு அவர் சொல்றார். நம்ம சிறப்பு கருதி பெரிய புராணம் என்பதை அது நிலைத்து விட்டது. பெரிய நாயன்மார்களுடைய வரலாற்றை எடுத்து ஏம்புவதனால இது பெரிய புராணம் என்று அதுவே நிலைத்து விட்டது. சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம் சொல்றார். அது ஏன் சொல்றாருன்னு நம்ம பார்க்க போறோம், பாட்டு வரப்ப பார்க்க போறோம். இன்னொன்று சொல்றப்போ ஐயா சொன்னார் முன்ன பேசும்பொழுது, சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் என்ன பாடினாரோ அந்த நாயன்மார்கள் தான் இவர் எடுத்து பாடுறார். ஆனால் அதான் முக்கியம். ஏன்னா பல கருத்துக்களை சேக்கிழாருக்கு தெரியும், அவர் பாடக்கூடாதுன்னு இல்லை, ஒரு வகைமை செய்து கொள்கிறார். ஏன்னா அப்படியே விரிந்து கொண்டே போகும் இல்லையா. சுந்தரரே பாடும்போது என்ன பண்ணிட்டார், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் பல பேர் வருவாங்க, அவர்களுக்கும் அடியேன்னு சொல்லிட்டார் சுந்தரரே. அப்போ எப்படி நம்ம விரித்து கொண்டே போகாமல் ஒரு வரன்முறை செய்வது போலத்தான் சேக்கிழார் பெருமான் சுந்தரர் பாடி அந்த நாயன்மார்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு தான் எடுக்கிறார். அதனால தான் என்ன சொல்லுவோம், திருத்தொண்ட தொகை என்பது அது தொகை நூல். நம்பியாண்டார் நம்பிகள் பாடக்கூடிய 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருத்தொண்ட திருவந்தாதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த நூலைத்தான் வகை நூல் அப்படின்னு சொல்றோம். சுந்தரர் இப்போ ஒரு அடியார சொல்லும் பொழுது தில்லைவாழ்ந்த நிறுத்தம் அடியாருக்கு அடியேன் பெருமான் எடுத்து கொடுத்துட்டார். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கு அடியேன்னு சொல்லி ஒரு வரியில சும்மா பாடிட்டு போயிட்டார். இவர் நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பாடலாக செய்தார். சேக்கிழார் பெருமான் விரிவான ஒரு வரலாறு சொல்ல வேண்டும் என்று வெறிநூலாக செய்தார். அதைத்தான் நம்ம காஞ்சி புராணத்தில் சேக்கிழாருக்கு வாழ்த்தா சொல்லும் பொழுது, தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கிய பயனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி பார்க்கும் பொழுது விரிநூலாக அருளாளர்களுடைய அந்த செய்திகளை வரலாற்றை, அது மிக முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா இன்று ஏன் அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் எந்த இடத்துல யார் சொன்னாங்கன்னெலாம் சொல்ல விரும்பலை. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆன்மீகத்தினுடைய செய்திகளை நம்ம கேட்கணுமே தவிர அதை ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தருக்கு உமையம்மை பாலூட்டினார்கள் சொல்கிறாங்க, முத்துச்சிவிகை பெருமான் கொடுத்தாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அதை நம்ம படிச்சுக்கணுமே தவிர அதை ஆராயக்கூடாது, நடந்திருக்குமா என்று கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், அது 100% நம்புற மாதிரி இல்லை, சும்மா படிச்சிங்கன்னு சொல்கிற மாதிரி. பேசுபவர்களே இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணால் அப்போ மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? அதுவும் பெரிய புராணம் என்பது கொஞ்சம் கூட அந்த பொய் கலந்ததே இல்லாமல் சேக்கிழார் எது நடந்ததோ அப்படியே சொல்கிறார். எங்கள் குருநாதரை தான் சொல்லுவார், ஞானசம்பந்தனுடைய இயற்பெயரே சொல்லலை சேக்கிழார், தெரியல அதனால் சொல்லாமல் விட்டுட்டார். தெரியலன்னா தெரிஞ்சு கூட இருக்கலாம், அது ஏன் சொல்லலன்னு அவர் விளக்கம் சொல்லுவார். அது அவருடைய புராணத்தில் பார்ப்போம். அப்படி இருக்குது. அதனால் நம்ம ஒன்று மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது கூட அது அப்படி நடந்திருக்கலாம், நீ கேட்டுக்கோன்னு சொல்லக்கூடாது. இப்படி தான் நடந்தது, உமையம்மை தான் ஞானப்பால் தந்தாங்க,
இது வரலாறு, பொய் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதனுடைய அந்த வீரியம் குறையாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு செய்தியை சொல்லி பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்று சொல்கிறார்கள். முதல்ல புராணம் அப்படின்னு சொன்னா புராணம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்றத பார்த்தா, புராணம் என்று சொன்னால் 3 பொருள்களை தமிழ்ல சொல்றாங்க. புராணம் என்றால் பழைய வரலாறு என்று பொருள், பழைய கதை என்று பொருள் அல்ல, பழைய வரலாறு. மற்றும் இன்னொரு பொருள் என்னன்னு சொன்னா புராணம் என்றால் பெருமை என்று பொருள். 3வது பொருள் புராணம் என்று சொன்னால் தெய்வ சம்பந்தமுடையது என்று பொருள். இந்த 3 பொருள்ல புராணம் என்பதை சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது பஞ்சபுராணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானுடைய பழைய வரலாறு என்று இல்லை, பெருமானுடைய பெருமைகளை சொல்வது. அதில் 4 பாடல்களில் சிவனை சொல்லி 5வது பாடலிலே பெரிய புராணமாக அடியார்களுடைய பெருமையை சொல்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அடியார்களுடைய அந்த பெருமையை சிவனுக்கு சமமாக சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். புராணம்னு சொன்னால் 3 பொருள் எப்படி வருது, அதை பிரித்தா புறா நவம் அப்படின்னு நம்ம 2ஆ பிரித்தோம்னு சொன்னால் பழமை, புறான்னு சொன்னால் பழமை, நவம்னு சொன்னால் புதுமை. புராணங்கள்லாம் பழமையாக இருக்கலாம், அதில் சொல்லவர் கருத்துக்கள்லாம் இந்த தலைமுறைக்கு அவங்க எப்போ சொன்னாங்களோ அப்போ தேவையான புதிய கருத்துக்களையும் சொல்லக்கூடியது தான் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பழையனவாக இருந்தாலும் புதிய கருத்துக்களை சொல்வது புறா நவமாக இருக்கிறது என்று சொல்லி பழமை கூட்டல் புதுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றொன்று, புராணத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதை நம்ம தோத்திரமாக, இப்போ பெரிய புராணம் சொன்னால் பாடும் பொழுதே சாத்திரமாகவும் கொள்ளலாம், இலக்கியமாகவும் கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால் திருமூலரே சொல்லும் பொழுது கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை, அது ஒரு புராணம் தான் அந்த நஞ்சுண்டது, ஆனால் அதில் இருக்க தத்துவ பொருளை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உமையம்மை பாகம் பெற்றால் ஏகம்பத்தில் தான் ஏகம்பத்து உரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி நம்ம சொல்கிறோம். அந்த புராணத்தை சொல்லும் பொழுது அதில் எப்படி சாத்திரமாக பார்க்கலாம்னு சொன்னால், நம்ம சித்தாந்தத்தில் திருவருள் என்பது பிரியாமல் இருக்கும், பெருமானுடைய சக்தி தான் திருவருள் அப்படின்னு சொல்கிறோம். அதான் உமையம்மைன்னு சொல்கிறோம். அதுதான் அப்போ அந்த புராணத்தை வைத்து நம்ம தத்துவ பொருளும் சொல்லலாம். அப்போ புராணம் தோத்திரமாகவும் இருக்குது, சாத்திரமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏதோ பாடிட்டு போயிடல, அருமையான தமிழில் இருக்குது, நல்ல இலக்கியமாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புராணங்கள் இப்படி இருக்கு. அப்புறம் நம்முடைய தத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சமயமாக எடுத்துக்கொண்டாலும் வேதம் என்பது இந்திய சமயத்திலையும் தத்துவத்திலையும் முக்கியமாக சொல்லப்படுகிறது. திருமூலரை கூட வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த வேதத்தை சொல்லும் பொழுது வேதத்தினுடைய அங்கமாக 6 சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் சிட்சை, கற்பம், வியாகரணம், விருத்தம், ஜோதிடம், சந்தம் என்று இந்த 6 சொல்லுவாங்க. வேதாங்கங்கள் இவை. வேதாங்கம்னா என்ன பொருள்னு சொன்னால் வேதத்தினுடைய உறுப்புகளாக, அங்கமாலை அப்பர் பாடுறார் இல்லையா, அங்கம்னு சொன்னால் உறுப்புன்னு பொருள். வேதாங்கம்னு சொன்னால் வேதத்தினுடைய உறுப்புகளாக இருக்கக்கூடியவை இவை 6ன்னு சொல்லிட்டு வேதத்தினுடைய துணை உறுப்புகளாக 4 சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா உபாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த உபாங்கங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுதுதான் ஸ்மிருதிகள். ஸ்மிருதின்னு சொன்னா வேதத்தினுடைய விளக்கங்களாக வந்தது. வேதத்துல வேதம்னாலே முதல்ல அதான் பொருள். ஐயாவே அது சொன்னார். திருக்குறளை ஏன் வேதம்னு சொல்றோம் அப்படின்னா அந்த ஒரு 2 அடி கூட இல்லை, எவ்வளோ கருத்துக்களை நுண்மையாக சொல்லிட்டு போயிருக்கிறார். வேதம்னு சொன்னாலே என்ன பொருள்னு சொன்னால் கருத்துக்களை ரொம்ப சுருக்கமாக நுண்மையாக சொல்வது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம், வேதத்துக்கு மறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது உபாங்கமாக துணை உறுப்புகளாக வேதத்துக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் ஸ்மிருதிகள் இருக்குது. ஸ்மிருதிகள்லாம் வேதத்தினுடைய விளக்கமாக வரக்கூடியது. அடுத்து என்ன இருக்குது, 2வது தர்க்கம். தர்க்கம் என்பது நியாயம் முதலியவையெல்லாம் தர்க்கத்தில் வரும். 3வது மீமாஞ்சை. மீமாஞ்சைன்னு சொன்னால் வேதத்தினுடைய ஆராய்ச்சி பகுதிகள், தத்துவ ஆராய்ச்சியெல்லாம் இருக்கக்கூடியது மீமாஞ்சை. 4வதாக இருக்கக்கூடியது தான் புராணம். அப்போது இந்த புராணம் என்பது எப்படி வருதுன்னு சொன்னால் வேதத்தினுடைய உபாங்கத்திலே 4வது பகுதியாக புராணம் என்பது வருகிறது. இந்த புராணத்தை 18 புராணம் என்று அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது புராணம் என்பது தோன்றிய அந்த வரலாறு சொல்லும் பொழுது புராணத்தை சிவன் தான் முதல்ல சொன்னான். அந்த முறை அவங்க சொல்லும் பொழுது
சிவபெருமான் நந்திதேவருக்கு அந்த புராணத்தை சொல்ல, நந்திதேவர் சனற்குமார முனிவர்களுக்கு சொல்ல, சனற்குமாரர் வியாச முனிவருக்கு சொல்ல, வியாசர் சூத முனிவருக்கு சொல்ல, சூத முனிவர் பல முனிவர்களுக்கு சொல்லித்தான் அந்த புராணம் சிவனிடத்திலே இருந்துதான் கடைசியா சூத முனிவரிடத்திலே வந்து அவர் பல முனிவர்களுக்கு உபதேசித்தார் என்று அவங்க புராணம் என்பதற்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த 18 புராணங்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி தொடங்கும்னு சொன்னா, புராணத்தை தொடங்கும் பொழுது சூத முனிவர் நைமிசாரண்யத்திலே இருந்து இந்த உபதேசத்தை சொல்லத் தொடங்குகிறார் அப்படின்னு சொல்லி தொடங்கும். அது என்ன நைமிசாரண்யம் அப்படின்னு சொன்னா, அந்த சூத முனிவர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் முனிவர்கள்லாம் கேட்குறாங்க, புராணத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து சொல்கிறார், அவர் கையில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தர்ப்பை புல்னால் ஆன மோதிரம், பவித்திரம்னு அவங்க சொல்லுவாங்க, தர்ப்பையான பவித்திரம், அதை எடுத்து அவர் வந்து இப்படி போடுறார். போடும் பொழுது அது சக்கரம் போல சுழன்று ஒரு இடத்திலே போய் நிற்கிறது. அது காட்டு பகுதியாக இருக்கிறது. வடமொழியில் காடுக்கு ஆரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமறை காடு அப்படியா சொல்கிறாங்க, இன்னைக்கு வேதாரண்யம்னு சொல்கிறாங்க. அது இருக்கட்டும். அப்போ ஆரண்யம்னா காடு, அது நமக்கு தெரியுது. அந்த சக்கரம் போல சுழன்றது இல்லையா, நேமின்னு சொன்னால் சக்கரம் அப்படின்னு பொருள். அது நேமிசாரண்யம் அப்படின்னு ஆகி அது நைமிசாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வந்துடுச்சு. அப்போது புராணத்தை எங்கே சொன்னார் சூத முனிவர்னு சொன்னால், அவரிடத்துல கேட்ட முனிவர்களுக்கு நைமிசாரண்யத்திலே இருந்து புராணங்களை உபதேசிக்கிறார் என்று தான் இந்த 18 புராணங்களும் வந்து தொடங்கும். அதைத்தான் ஞானசம்பந்தரும் வந்து அந்த கருத்துக்கு உடன்பட்டுத்தான் சைவத்தினுடைய சாரமாக பாடக்கூடிய புனல்வாதத்திலே அவர் பாடிய திருப்பாசுர பதிகத்திலே அதை வந்து பதிவு செய்கிறார். வேதம் முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய, பூத முதல்வன் முதலே முதலா பொருள் முதலா பொழிந்த சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. எப்படி சொல்றாரு பாருங்க. வேதம் என்பது பொதுநூல், ஆகமம் சிறப்பு நூல் நம்ம சொல்றோம். இருந்தாலும் வேதத்தினுடைய கருத்து கூட முதலாக விளங்கி, வேத முதல்வன் முதலாக விளங்கின்னு சொல்றார். சிவபெருமானைத்தான் பரம்பொருளாக சொல்கின்றது. முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை, அவங்க சிரமப்படாமல் இருக்கிறதுக்காக எளிமைப்படுத்தி என்ன சொல்றாங்க, சூதன் ஒளிமாலை அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஒளிமாலைன்னு சொன்னா அந்த சப்தம் வருது இல்லையா, ஒளித்தல்னா சத்தம், சப்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் உரையாசிரியர் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா உண்மை பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒளிமாலைனா உண்மை பொருள். உண்மை பொருளாக இருக்க என்ன உண்மை பொருள், சிவனே பரம்பொருள்னு சொல்லக்கூடியதை புராணங்கள் வாயிலாக சொல்கின்றார்கள் என்றே சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. கலிக்கோவை என்பது ஞானசம்பந்த பெருமான் புராணங்கள் என்பதற்கு சொல்லக்கூடிய அந்த பெயர், கலிக்கோவை சொல்லே அப்படின்னு பாடுறார் திருப்பாசுர பதிகத்தில். அப்போ புராணம் என்பது நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு ஐயா கூட கேட்டார். அது எவ்வளோ ஒரு முக்கியமான தன்மையில் விளங்குகிறது சைவத்திலே அப்படின்னு கூட பார்த்தா இதெல்லாம் நமக்கு தெரியுது. அந்த 18 புராணங்கள் இருக்கு, அதை அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு முறை நான் சொல்றேன். 18 3ஆக பிரித்து 6 பிரித்து என்ன பண்றாங்க, அதாவது மும்மூர்த்திகள் அவங்க சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, சாத்விக குணம் உடையவன் திருமால், ராசச குணமுடையவன் பிரம்மன், தாமதம் குணமுடையவன் ருத்ரன்னு சொல்லி சாத்விக புராணமாக திருமாலை சொல்லும் புராணங்கள் 6, ராசச புராணமாக பிரம்மனை சொல்லும் புராணங்கள் 6, தாமத புராணங்களாக சிவனை சொல்லும் புராணங்கள் 6, 18 புராணங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. எப்படி சரியாக சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், 18 புராணங்களில் 10 புராணம் சிவபுராணம், அப்புறம் விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, மிச்சம் 2 வந்து அக்னிக்கு ஒரு புராணம், சூரியனுக்கு ஒரு புராணம் அப்படின்னு பார்த்தா ஏறத்தாழ 18 புராணங்களில் 10 புராணம் சிவபுராணமாகவே இருக்கிறது என்று சொல்லி இதை தான் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது புராணங்களில் சிவனுடைய தன்மையை பேசக்கூடியதுதான் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து வித்தைகள்னு சொல்லும் பொழுது வேதத்தில் 14 வித்தைகளாகவும் 18 வித்தைகளாகவும் சொல்லுவாங்க. 18 வித்தைகள்லையும் வல்லவனா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த 14 வித்தைகளாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மானிடனாக பிறந்தால்
வித்தைகளில் வல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது 14 வித்தையா சொல்லும் பொழுது 4 வேதங்கள் சொல்லிட்டு வேதாங்கமாக இருக்கக்கூடிய 6, உபாங்கமாக இருக்கக்கூடிய 4, அப்போ அதில் வந்து புராணங்கள் வந்துடுது. அது 4ம் சேர்த்து 14ஆக சொல்கிறார்கள். 18 வித்தையா சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 14ஓடு சேர்த்து உபவேதங்கள் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உபாங்கம் சொன்னது வேற, உபவேதம்னு சொல்றது வேற. நம்ம வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நுட்பமாக ஒரு பொருளை சொல்லுதுனாலே அதை வேதம்னு சொல்லிடுவாங்க அந்த பொருள் கருதி. உபவேதமாக இருக்கக்கூடிய 4 என்னன்னு சொன்னால் ஆயுர்வேதம், தனுவேதம், காந்தர்வ வேதம், அடுத்து அர்த்தவாதம் என்று சொல்லக்கூடிய இவை 4ம். அப்போ இதெல்லாம் ஏன் வேதம்னு சொல்கிறாங்கன்னா அந்த பொருளை நுட்பமாக சொல்லுது அப்படின்றதுனால சொல்லுவாங்க. ஆயுர்வேதம்ன்றது நமக்கு தெரியும். ஆயுள்னா நம்ம உடம்பு நீட்டிக்கிறது பொருட்டாக உடல் சார்ந்த கருத்துக்களை நுட்பமாக சொல்லக்கூடியது ஆயுர்வேதம். தனுவேதம்னு சொன்னால் வில் பயிற்சி. அந்த காலத்தில் அரசிலம் குமாரர்களுக்கெல்லாம் முக்கியம் வீரம் தொடர்பாக அந்த வில் பயிற்சி. தனுனா வில்லு, வில்லு சம்பந்தமாக சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் அந்த தனுர்வேதம்னு சொல்லிட்டு. காந்தர்வ வேதம், காந்தர்வம்னா நமக்கு தெரியும் இசை, இசை தொடர்பான நுட்பமான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது காந்தர்வ வேதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அர்த்தவாதம் என்பது எப்படி நம்ம திருக்குறள்ல பொருட்பால் என்று ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அதுபோல சொல்வதுதான் இந்த அர்த்தவாதம் என்ற பகுதியிலே வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வித்தைகள் தெரிய வேண்டும் என்பதிலும் நம்முடைய புராணங்கள் என்பது மிகவும் இன்றியமையதாக இருக்கிறது. அடுத்து வேதத்துக்கே ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, வேதத்தில் எது சொன்னாலும் ஒரு கட்டளை போல வந்து சொல்லும். இது நீங்க செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாருன்னா செய்வாங்களா? எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு வராங்கன்னு சொன்னால், ஏன் நான் கல்லூரியே சொல்கிறேன், நம்ம படிக்கிறதே சொல்லலாம் இல்லையா, 2 மணிக்கு நான் மாலை நேர கல்லூரி, 2 மணிக்கெல்லாம் வந்து வகுப்பு தொடங்கும்பா, 1:30 மணிக்கு நீ கல்லூரியில் இருக்கணும்னு சொன்னாதான் 2 மணிக்காச்சும் இருப்பான். நீ 2 மணிக்கு வரலாம் அல்லது 2:50க்கு வரலாம் அப்படின்னு சொன்னால் அவன் வரவே மாட்டான். இருந்தாலும் அவன் வரமாட்டான், வரவன் தான் வருவான், அது வேற விஷயம். அப்போது கட்டளையாக சொல்லணும், அப்போ தான் வந்து அது நல்லா போய் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா, போய் சேரும். வேதத்துக்கு அதுதான் வந்து சிறப்பு சொல்லுவாங்க. என்னன்னா எடுத்துக்காட்டாக சொன்னால் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொன்னால் உண்மையைத்தான் பேசணும், தர்மத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கட்டளையாக சொல்கிறாங்க. அது வேதத்திற்குரிய சிறப்பு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, உபதேசத்தை சொல்லும் பொழுது, உயர்ந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது 3 விதமாக சொல்லலாம். சொல்லும் பொழுது பிரபு சம்ஹிதை, சம்ஹிதைனா கூறும் முறை. பிரபுன்னு சொன்னால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தலைவன், ஒரு ஆஃபீஸில் ஹெட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி பிரபு சம்ஹிதை. எப்படி ஒரு தலைவன் வந்து கீழே இருக்கிற அடிமை கிட்ட சொல்லுவானோ அதுபோல கட்டளையாக சொல்லக்கூடியதுதான் வேதமும் ஆகமமும். அடுத்து காந்தா சம்ஹிதை அப்படின்னு சொல்லிட்டு, காந்தா சம்ஹிதைனா மனைவி, மனைவி கணவனுக்கு சொல்வது போல் சொல்வது. அது எப்படின்னு சொன்னால், மனைவி கணவனிடத்துல போய் எதனா இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி கட்டளையாக சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் மனைவிகள் வந்து அப்படி இருந்திருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்றது நமக்கு வந்து தெரியாது. அந்த பெண்களுடைய இது சொல்லும் பொழுது எப்படின்னா, ரொம்ப நுண்ணறிவு வாய்ந்தவர்கள் பெண்கள். எதை எப்போ சொல்லணும்னு அவங்களுக்கு வந்து தெரியும். கணவன் அலுவலகத்திலேருந்து வந்தான்னா உடனே வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவருக்கு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனதுக்கப்புறம், நாளைக்கு கொஞ்சம் கடைக்கு போகலாமாங்க, இந்த வாரம் வேறு நிறைய கல்யாணம்லாம் இருக்குது, ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரிம்மா போகலான்னு சொல்லுவான். வந்த உடனே வந்து சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், சரி நான் சொல்லுவான். அப்போ அந்த கோபம் எப்படி இருக்கிறார், எந்த நிலைமையில் என்ன சொல்லணும்னு சொல்லணும் இல்லையா, அது மனைவி கரெக்டாக செய்வா. அப்படின்றதுனால தான் காந்தா சம்ஹிதை, எந்த நேரத்திலே எந்த பொருளை எப்படி சொல்வது என்று அந்த முறையில் சொல்ல வேண்டும். அப்படி அமைவதுதான் புராணங்கள். அவ்வளோ நுட்பமாக எப்போ எது சொல்லணுமோ அது போல சொல்வது. அடுத்து சொல்லும்போது சொல்கிறாங்க சுகிரித் சம்ஹிதை. சுகிரித்னு சொன்னால் நண்பன், நண்பருக்குள்ள பேசும்பொழுது ரொம்ப எளிமையாகவும் நகைச்சுவையாகவும், அவன் வந்து நோ ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம், எந்த ஒரு விதிமுறையும் இல்லை, அவன் வந்து மகிழ்ச்சியாக நண்பனிடத்தை பேசுவான். அப்படி இன்னும் ரொம்ப 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 எளிமையாக சொல்வதுன்னு சொன்னால் இதிகாசங்கள். அப்போது வேத ஆகமம் பிரபு சம்ஹிதை,
இந்த புராணங்கள் என்பது காந்தா சம்ஹிதை, அடுத்து சுகரிட் சம்ஹிதை என்பது இதிகாசங்கள்னு சொல்லி 3 வகையாக சொல்லுதுன்னு பார்க்கும் பொழுது, புராணங்கள் என்பது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ரொம்ப கஷ்டமா சொல்லாது, உங்களுக்கு எளிமையாக அந்த பொருளை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புராணத்தை சொல்றாங்க. சரி, இப்படி சொல்லப்பட்ட புராணத்திற்கு இலக்கணமாக என்ன சொல்லப்படுகிறது? புராணத்தினுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி 5 சொல்லுவாங்க. என்னென்ன இருக்கணும் புராணம்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, சர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க, இரண்டாவதாக பிரதிசர்க்கம் என்று சொல்லி, மூன்றாவது வம்சம் என்று சொல்லி, நான்காவது வம்சானு சரிதம் சொல்லி, ஐந்தாவது மனுமந்திரம் என்று இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் என்னன்னு சொன்னா, சர்க்கம்னு சொன்னா சிருஷ்டி, இந்த அண்டங்கள்னு சொல்றாங்க, இப்போ கூட அறிவியல்ல சொல்றாங்க, மில்கிவே கேலக்சின்றாங்க, யூனிவர்ஸ்ன்றாங்க, உலகம்னு சொல்றாங்க. முதல்ல இந்த அண்டமோ உலகமோ எப்படி தோற்றம் வந்தது? சிருஷ்டி. திருமந்திரத்தில் கூட ஐயா சொல்லியிருப்பார், திருமூலர் சர்வ சிருஷ்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சர்வஸ்திதி சர்வசங்காரம் அதெல்லாம் நம்ம திருமந்திரத்திலே படிச்சிருக்கோம். அப்ப எப்படி உலகத்தினுடைய தோற்றம் இருக்குது அப்படின்னு சொல்றது தான் அது புராணங்கள்ல சொல்லப்படும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, கந்தபுராணத்திலே அந்த இதிலெல்லாம் வரும், அண்டங்களுடைய தோற்றம் பற்றிலாம் வரும்பொழுது விளக்கமாக கந்தபுராணத்தில் இருக்கும். அது சர்க்கம், சிருஷ்டியை சொல்வது. பிரதிசர்க்கம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், உபசிருஷ்டியை சொல்வது. படைத்துட்டான் பெருமான், உயிர்கள் இங்கே இருக்கணும்னு சொன்னால் சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க? தனு கரண புவன போகங்களை பெருமான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தனுகரண புவன போகங்களை எல்லாம் கொடுப்பது அது உபசிருஷ்டி அப்படின்னு சொல்லி அதை பிரதிசர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது வம்சம், வம்சத்தை பற்றி சொல்லணும். என்னன்னு சொன்னா, இப்ப சொல்லக்கூடிய அந்த புராணத்தில் வரக்கூடியவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்? சூரிய வம்சமா அல்லது சந்திர வம்சமா? சூரிய வம்சம்னு சொன்னா ஏதோ திரைப்படம் மாதிரி இல்லை, அந்த குலம் சூரிய குலம். சோழர்கள் சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திர குலம்னு சொன்னா பாண்டியர்கள் சந்திர வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய வம்சத்தை சொல்வது. வம்சானு விருத்தம் அப்படின்னு சொன்னா, அந்த வம்சத்திலே வாழ்ந்தவர்கள், சிறந்த நிலையிலே வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை சொல்வது வம்சானு விருத்தம் என்பது. அடுத்து ஐந்தாவது தான் மனுமந்திரம் என்பது. சேக்கிழார் அவருடைய புராணத்திலே சொல்லும் பொழுது, திருவாரூர் அந்த திருநகர சிறப்பில் சொல்றார், அங்க மனுநீதி சோழனுடைய வரலாற்றை சொல்றார். அவர் ஏன் அது சொல்றாரு அப்படின்றதுலாம் அது சொல்றாங்க, ஆராய்ச்சியா சொல்றாங்க. ஒரு காரணமாக நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, புராணத்திற்கு உரிய அந்த இலக்கணம் எப்படி சரியா இருக்கணுமோ அதுவும் ஒரு காரணமாக அவர் எண்ணி மனுநீதி சோழனுடைய வரலாற்றை சொல்லியிருக்கலாம். ஏன்னா மனுமந்திரம் என்னன்னு சொன்னா, மனுநீதியை பின்பற்றக்கூடியவர்கள், மனுக்கள் நிறைய மன்னர்கள் இருந்திருப்பாங்க, அந்த விதிப்படி நடந்து கொண்டு சரியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தியும் சொல்லணும். மனுமந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பது புராணத்தினுடைய ஒரு இலக்கணம். எப்படி பெருங்காப்பியம் அப்படின்னு சொன்னா சில இலக்கணங்கள் சொல்றாங்க, அறம்பொருள் இன்பம் வீடு சொல்லணும், இப்படிலாம் இருக்கணும்லாம் சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி புராணத்தினுடைய இலக்கணம்னா என்னன்னு சொன்னா, இதெல்லாம் சொல்லணும். சிருஷ்டியை சொல்லணும், அதனுடைய உபசிருஷ்டியை சொல்லணும், எந்த வம்சத்தினுடைய புராணம்னு சொல்லணும், அந்த வம்சத்துல யாருடைய வரலாற்றை சொல்றேன்னு சொல்லணும், அது இல்லாமல் ஒரு பெரிய நீதி சொல்லணும், நீதி சார்ந்து இயன்றவர்களை சொல்லணும். அதுதான் மனுமந்திரம் சொல்லி இந்த 5 சொல்றாங்க. சேக்கிழார் சொல்றார், திருவாரூரத்தில் மனுநீதி சோழனை சொல்றார் அப்படின்னு இந்த 18 புராணங்கள் என்பதில் இருக்கக்கூடிய ஒரு அறிமுகமாக நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு 18 புராணமும் படித்தா நல்லது தான், ஆனால் நமக்கு கஷ்டம், 18ம் படிக்கணுமா அப்படின்னு கேட்போம். அதனால் சைவத்திலே 3 புராணங்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லப்படுகின்றது. அதில் காலத்தாலும் முந்தியதாக இருக்கக்கூடியது, இப்போ நம்ம தொடர்ந்து நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையிலே திருவருளும் குருவருளும் கூட்ட சிந்திக்க இருப்பது இந்த திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணம். அந்த பெரிய புராணம் என்பது முதல்ல சொல்றாங்க. அடுத்து கந்த புராணம், மூன்றாவது திருவிளையாடல் புராணம். இந்த 3 புராணங்களை அவசியம் படிக்கணும் சைவத்தில் இருக்கிறவங்க. முக்கியமாக இந்த 3 புராணங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசப்படுகிறது. இந்த 3 புராணத்தை சிவபெருமானுக்கு பொருத்தி சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய கண்களா சொல்றாங்க. பெரிய புராணம் என்பது வலக்கண்ணாகவும், கந்தபுராணம் என்பது நெற்றிக்கண்ணாகவும், திருவிளையாடல் புராணம் என்பது இடக்கண்ணாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, பெருமானுடைய வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் தெரியும். நெற்றிக்கண்ணிலே இருந்து தான்
இந்த முருகப்பெருமானுடைய தோற்றம் இருந்ததுனால கந்த புராணம் நெற்றிக்கண் சரி. பெரிய புராணத்தை அதுவும் ஐயா சொன்னார், அந்த சோழ மன்னனுக்காக தான் வந்து அவர் சொல்றார், சோழ அமைச்சராக தான் சேக்கிழாராக இருந்தார்ன்றதுனால வலக்கண்ணாக பெரிய புராணத்தை சொல்றாங்க. இடக்கண்ணாக சொல்லும் பொழுது சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் பாண்டியர்கள். அது மட்டும் இல்லாமல் இடப்பாகமாக இருக்கக்கூடியதுதான் வந்து நம்ம உமையம்மையினுடைய பாகம். அவங்க மீனாட்சியா வந்து ஆட்சி செய்திருக்கக்கூடியது அந்த திருவிளையாடற் புராணத்தில் வந்து வருது. அதனால அது வந்து இடக்கண்ணாகவும் சொல்லி இப்படி 3 வகையாக குறைந்தபட்சம் 18 புராணங்களையும் நம்மளால படிக்க முடியலன்னு சொன்னா இந்த 3 புராணங்களையும் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ஐயா வந்து சொன்னார், அனபாய சோழன் குலோத்துங்கன் அந்த சோழ மன்னன் சீவக சிந்தாமணி என்ற அந்த மனநூலிலே ஆழ்ந்து இருந்தான். அதனால சேக்கிழார் பெருமான் வந்து எப்படிப்பட்ட குடிப்பா நம்மளுடைய சேக்கிழார் அந்த சோழ மன்னருடைய அந்த இது நீ வந்து சீவக சிந்தாமணி படிக்கலாமா, அது கற்பனை நூல் போன்றதே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் என்பதை அவர் வந்து பாடுறதுக்கு அதுதான் முக்கிய ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உமாபதி சிவமே வந்து பாடுறார். என்ன ஒரு கருத்து ஐயா சொல்வார்னு சொன்னால் அதை சேக்கிழார் வந்து சொல்லலை. அதுதான் வந்து ஒரு செய்தி. பெரிய ஆட்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் பாடும்பொழுது பாயிரத்திலே வந்து சொல்கிறார். ரொம்ப நுட்பமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3வது பாட்டில் ரொம்ப சொல்கிறார். அப்படிலாம் சொன்னவர் பாயிரத்தில் கூட இது மாதிரி சோழ மன்னருக்கு இப்படி இருந்தா அதனால தான் நான் வந்து பெரிய புராணம் சொன்னேன் என்று சேக்கிழார் பெருமான் வந்து சொல்லலை. அந்த ஒரு செய்தியை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு ஒரு தொடக்கமாக இன்று முதல் நாள் தொடங்கலாம். திருத்தொண்டர் புராணம் உங்களுக்கு கையில் குறிப்பு கொடுத்துருப்பாங்க, குறிப்பு இல்லை பாட்டு கொடுத்துருப்பாங்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று முதல் பாடல். இதை சேக்கிழார் பெருமானுக்கு பெருமான் தான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுத்தார் அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும். தில்லையிலே எப்படி அடியாருடைய புகழை பாடுவேன் ஏன்னு சொன்னா மன்னன் சொன்ன உடனே சேக்கிழார் வந்து அது நாங்க சாதாரண விஷயம் தானே நான் பாடிடுறேன் அப்படின்னு சொல்லலை. சேக்கிழாருடைய பணிவு பெரிய புராணம் படிக்கும் போது தான் தெரியும். திருநாவுக்கு அரசு வளர் திருத்துண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மொழிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன். எப்படி சொல்றார்? பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ரொம்ப தன்னை தாழ்த்தி சொல்லக்கூடியவர் சேக்கிழார் பெருமான். அவரிடத்துல போய் அடியாருடைய வரலாறு சொன்னா நான் எப்படி பெருமானை சொல்லுவேன், நீங்க தான் வந்து எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு அவர் வேண்டும் பொழுதுதான் உலகெல்லாம் என்று அடி எடுத்து கொடுத்தார்னு சொல்றாங்க. அதுலேயும் ஒரு செய்தி உமாபதி சிவம் சொன்ன இல்லையா, அவர் சொல்லும் பொழுது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்று முதலடியே பெருமான் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனா உலகெல்லாம் என்று தான் எடுத்து கொடுத்தார்னு சொல்றாங்க. அது எப்படின்னு சொன்னா, எப்படி நமக்கு சுந்தரருக்கு தில்லைவாழ்ந்தனர்தம் அடியார்க்கு மடியேன் என்று நம்ம பெருமான் அடி எடுத்து கொடுத்தாரோ அதுபோல இவருக்கு முதலடியே எடுத்து கொடுத்தாருன்னு அவர் வந்து சொல்றார். சொல்லும் பொழுது ஒரு குறிப்பு சொல்றார், உலகெல்லாம் என்ற அந்த ஒரு சொல் மட்டும் எல்லாருக்கும் கேட்டது. அசரீரியாக பெருமான் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கேட்டது. உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்பது சேக்கிழாருக்கு மட்டும் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது ஏன் வந்து அப்படி கேட்கணும்? முதலடி எடுத்து கொடுத்தது இல்லை வந்து முதல் சொல் எடுத்து கொடுத்ததுன்னே வச்சுப்போம். கேட்டது சேக்கிழார் தானே, சேக்கிழாருக்கு மட்டும் கேட்டிருந்தா போதாதா அப்படின்னு சொன்னா, இப்போ பெருமான் சேக்கிழார் பெருமான் இதை பாடுறார். இதை யார் வந்து ஒரு அங்கீகரிப்பது? திருத்தொண்டர் புராணம்னு சொன்னா இது மன்னிக்கணும், திருத்தொண்டர் தொகைன்னு சொன்னா சாமி அடி எடுத்து கொடுத்தார், சுந்தரர் பாடினார். சேக்கிழாருடைய புகழ் வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும். இது வந்து அவர் சொல்றது சரிதான், நானே ஒரு அங்கீகாரம் செய்யறேன். இப்போ இந்த ஃபைல்லாம் மூவ் பண்ணா சைன் பண்ணுவாங்க பாருங்க, சைன் பண்ணிட்டா வந்து அதெல்லாம் சரியா இருக்குன்னு பொருள். அது மாதிரி ஒரு அங்கீகரிப்பது போலத்தான் பெருமான் எல்லாருக்கும் தெரியட்டோம்னு சொல்லி உலகலாம் என்று எடுத்து கொடுத்தார். சேக்கிழாருக்கு உணர்ந்து ஓதற்கரியவன் என்று அந்த முதலடியை நம்முடைய தில்லை பெருமான் தான் எடுத்து கொடுத்தார் என்று ரொம்ப நுட்பமாக வந்து சொல்றாங்க. சொல்லி அதுக்கடுத்து நமக்கு பாட்டு தெரியும். இதே மாதிரி தான் நம்முடைய சுந்தரருடைய இதை பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கு. அவருக்கு அடியெடுத்து கொடுக்கும் பொழுது
நீ சாதாரண தொண்டன் இல்லைப்பா, வன் தொண்டன். ஏன்னா எவ்வளோ அந்த பிரச்சனை பண்ணுறார், திருமணத்தில் வந்து வழக்காடுவதற்கு வேற நேரமா இல்லை, திருமணம் செய்யும் போது வந்து தடுத்தாள் கொடுறியப்பான்னு கேட்கும்பொழுது சண்டை போடுறாரு. பித்தனும் நீ பித்தனா அப்படின்றாரு. அப்படிலாம் சொன்ன உடனே நீ பித்தனை திட்டினல, பித்தானே பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து அவர் பாடுறது பிறைசூடி. இது ஐயாவே பல இடத்துல சொல்லியிருக்கார். நான் வந்து இப்போதான் சிவஞான சம்பந்தர் பேசும்போது சொன்னேன், ஒன்று சொல்லி சொல்லி இது ஐயா சொன்னார் ஐயா சொன்னார், நான் ஒன்று சொல்ல முடியாது, எல்லாமே அவர் சொன்னது தான். அதில் வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்கு மட்டும் நான் அவர் சொன்னார்னு சொல்லுவேன். அவர் சொல்லுவார், பித்தா அப்படின்னு எடுத்துட்டு வேற எதனா பாடியிருக்கலாம் இல்லையா, பிறைசூடி அப்படின்னு பாடினது ஏன்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமான் திரு எருக்கத்தம்புலியூர் என்ற தலத்தில் பாடியிருக்கிறார். அருமையான பாட்டு. விண்ணோர் பெருமானே விகிருதா விடை ஊர்தி பெண்ணான் அலியாகும் பித்தா பிறைசூடி அப்படின்னு வந்து பாடுறார். பெருமான் என்ன பண்றார், அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நீ வந்து திருவாரூர்ல வந்து திருத்தொண்ட தொகையெல்லாம் பாடணும், அடியாருக்கு அடியேன்னு நீ ஒருத்தரா பாட போறப்பா, உனக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த அடியாருக்கு அடியேனாக இருப்பதனால நமக்கு இலக்கணத்தில் கூட எப்படி வரும்னா, நன்னூல்ல வந்து வரும். அதாவது அந்த நூலாசிரியர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை பொன்னே போல் போற்றுவம் என்பதற்கும் மூத்தோரின் வேறு நூல் செய்தும் எனும் மேற்கோள் இல் என்பதற்கும் கூறு பழம் சூத்திரத்தின் கோல் என்பது நன்னூலுடைய நூற்பா. அந்த முன்னா இருக்கக்கூடிய ஆசிரியர் சொல்ற அதே வார்த்தையை பொன் போல போற்றி மாணவர் வந்து எடுத்து சொல்லலாம். அது ஒரு விதி இலக்கணத்தில் சொல்லும் பொழுது. அது மாதிரி என்ன பண்றார், நமக்கு முன்னே இருக்கக்கூடிய ஞானசம்பந்தருடைய வாக்கா இருப்பதனால பெருமான் பித்தா என்று அடி எடுத்து கொடுத்துட்டு உள்ள இருந்து என்ன பண்றார், பிறைசூடி என்று எடுத்து கொடுக்கிறார். அதே மாதிரிதான் அவர் வழித்தொண்டராக இருக்கிறதுனால தான் ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணாருன்னு சொல்லிட்டு சீர்காழிக்குள்ளே போகாம இருக்கிறார், திருவதிகையினுள்ளே போகாம இருக்கிறார், இது அப்பர் உழவாரம் செய்த இடம்னு போகாம இருக்கிறாரு சொன்னா, பெருமான் அப்படி அந்த இடத்துல அடி எடுத்து கொடுத்தார் பித்தா பிறைசூடின்னு பார்க்கும் பொழுது அதே தான் இந்த உலகெல்லாம் உணர்ந்து அப்படின்றதுக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த உலகெல்லாம் என்ற ஒரு சொல்லே ரொம்ப ஆழமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னா, தமிழ்ல தான் உலகம் அல்லது உலகுன்னு சொன்னா இந்த சட உலகத்தையும் குறிக்கும், உலகம் இருக்கு இல்லையா, இதையும் குறிக்கும், உலகத்தில் வாழக்கூடிய மக்களையும் குறிக்கும். திருக்குறள் ஐயா சொன்னாரு, முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகுன்னு சொன்னா பரிமேலழகர் இன்று உயிர்கள் மேல் நின்றது உலகு என்றது, இன்று உயிர்கள் மேல் நின்றதுன்னு சொல்றார். அந்த மாதிரி வந்து இப்போ வடமொழியில சொன்னா லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகம்னு சொன்னா அது வந்து சட உலகத்தை தான் குறிக்குமே தவிர நம்முடைய உயிர்களை வந்து குறிக்காது. அதுக்கு உயிர்களுக்கு அவங்க வேற சொல்லி ஆகும், ஆன்மானோ எதுனா சொல்லணும். தமிழ்ல உலகுன்னு சொன்னா உயிர்களை குறிக்குது. அதுதான் சேக்கடார் வந்து எடுக்கிறார். எவ்வளவோ அவர் ஏன் எடுக்கிறாரு சொல்லுவாங்க. மங்கள சொல் உலகு என்பது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம திருமுருகாற்றுப்படையில கூட உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு எல்லாம் வந்து பாட்டில் வரும். நம்ம கம்பர் கூட எடுக்கும் பொழுது உலகம் யாவையும் அப்படின்னு அவர் எடுக்கிறார். உலகு என்பது மங்கள சொல் முதல்ல. அது சொல்லும் பொழுதே பெரிய புராணத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா, அந்த மங்கள சொல்ல யார் சொல்றாங்கன்னு சொன்னா குறைவிலா மங்கள குணத்தினாக இருக்கக்கூடிய சிவபெருமானை எடுத்து கொடுக்கிறார். மங்களமுடைய சொல் உலகு என்பது மங்களமாக இருக்கக்கூடிய பெருமானை எடுத்து கொடுக்கிறார். அது ஒரு தனி சிறப்பு. அப்ப எடுத்து கொடுத்த உடனே தான் சேக்கிழார் பெருமான் அதை உயிர்கள் என்பது போல எடுத்து தான் என்ன பண்றார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னு சொல்லிட்டு நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அப்படின்னு சொல்றார். உணர்தல் ஓதுதல் அப்படின்னு சொல்றப்போ, ஓதுதல் அப்படின்னா அது வந்து பாசஞானம், உணர்தல்னு சொன்னா பசுஞானம். சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் இறைவனை வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓதுதல்னு சொன்னா நூல்களை படிச்சோ அல்லது படிச்சவங்க சொல்லி கேட்டோ அப்படி அந்த ஓதுதல் மூலமாக இறைவனை அடையலாமான்னு சொன்னா முடியாது, அவன் அறியவன் தான். சரி, நமக்கே ஒரு உணர்வு வந்து நம்முடைய உணர்வினாலே அடைய முடியுமான்னு சொன்னா அது பசுஞானம், அதனாலேயே அடைய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். உலகெல்லாம் அப்போ இந்த உலகத்தை சொல்ல முடியாது, இப்போ உயிர்களை சொல்றார். இன்னொன்னு, உலகுன்னு சொல்லாம உலகெல்லாம் அப்படின்னு சொல்றதுனால உயிர்கள் என்பது பல. சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது இறைவன் ஒருவன், உயிர்கள் பல அப்படின்றது சொல்றோம். அதனால உலகெல்லாம் சொல்லிட்டு உணர்ந்து ஓதற்கு அறியவன் அங்க உபனிடத்துல சொல்லும் பொழுது வாக்கு மனாதீதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கு மனாதீதன் என்பதைத்தான்
உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் அவனுடைய தனிச்சிறப்பு. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அவனை அறிய முடியாதவன். இதைத்தான் அப்பர் பெருமான் வெறும் ஒரே ஒரு வார்த்தையில 6ஆம் திருமுறையினுடைய முதல் பதிகம் முதல் பாடல்ல ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். பாட்டு நமக்கு தெரியும், அரியானை அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அரியானை என்பதற்கு எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, உணர்ந்து ஓதுதற்கு அரியானை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் உணர்ந்து ஓதற்கு அரியானை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து அந்த நடத்தம் சிந்தையானைல அவர் சொல்றார். அது மாதிரித்தான் ஓதற்கு அரியவன் சொல்லிட்டு நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அப்படின்னு சொல்றார். பெருமான் அவனுடைய சடையிலே நிலவை வைத்து கொண்டிருக்கிறான். நீர்மலி வேணியன் என்பது கங்கையை அந்த சடையில வைத்திருக்கிறான். சடைன்னு சொல்றாங்க, அது ஒரு மயிரிழையில தான் வைத்து கொண்டிருக்கிறார். சடை முழுக்க கங்கை இல்லை. அவன் எவ்வளவு பேராற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலவுலாவிய நீர்மலி வேணியன் ஏன் சந்திரனையும் கங்கையும் சொன்னதை சொல்றார் சேக்கிழார் பெருமான்னு சொன்னா, இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொன்னதை யார சொன்னார் அப்படின்னு சொல்றப்போ அடையாளப்படுத்துகிறார். ஏன்னா ஒருத்தரை பத்தி சொன்னா என்ன பண்றோம், இவர் வைணவ கல்லூரியில் தமிழ் இலக்கியத்துறை 2ஆம் ஆண்டு படிக்கிறார் அப்படின்னு இப்ப எங்க கல்லூரியில கேட்டா சொல்லுவாங்க. இவர் இங்க இருக்கிறவர், இந்த அமைப்பை சார்ந்தவர் சொல்றாங்க இல்லையா. ஒருத்தரை பத்தி சொன்னா அடையாளப்படுத்த வேண்டும். அதனால தான் சேக்கிழாரே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தோடுடைய செவியன் அப்படின்ற பாட்டுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, தம்மை அடையாளங்களுடன் சாற்றி தாதையார்க்கு எம்மை இது செய்த பிரான் இவனென்றே என இசைத்தார். சேக்கிழாருக்கு ஞானசம்பந்தர் ரொம்ப அவர் படிச்சிருப்பார், பிடிச்சிருக்கும் இல்லையா. அதனால எப்படி அவர் முதல் பதிகத்திலே அடையாள பதிகமாக சொல்லியிருக்கிறாரோ, எங்க பேராசிரியர் சொல்லுவார், அருணையாரையா சொல்லுவாரு, அடையாளம் சொல்வது ரொம்ப முக்கியம் பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்போ அதனாலதான் சேக்கிழார் சொன்னார், உணர்ந்து ஓதற்கு அறியவனாக இருக்கக்கூடிய யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தான் சொல்றார். அந்த நிலவையும் கங்கையும் ஏன் சொன்னார்னு சொன்னா, நிலவு என்பது நமக்கு தெரியும், சாபத்தினாலே குறைந்து கொண்டே அந்த கலைகள் 16 கலைகள் குறைந்து கொண்டு வரும் பொழுது வெறும் ஒரு கலை தான் இருக்கு. அப்போ அந்த சந்திரன் பெருமானுடைய காலில் விழும் பொழுது பெருமான் அதை அருள் செய்து பிறையாக சூடிக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றார். அந்த சந்திரனுக்கு ஒரு குற்றமாக சொல்லும் பொழுது அவன் கலங்கமுடையவன் சொல்லுவாங்க. அந்த கலங்கம் என்ற குறை கூட இல்லாமல் இருப்பது இந்த பிறையில தான். ஏன்னா ஒரே ஒரு அந்த கலை தான் இருக்குதுன்னு சொன்னா கலங்கம் இருக்க பொறுத்து இல்லை. அப்படி பெருமானிடத்தில் அது சேரும் பொழுது குற்றமில்லாமல் இருந்து சேர்கிறது, பின் தொடர்ந்து வளர்கிறது. அப்படின்றதுக்காக யாராக இருந்தாலும் இவர் சொல்றார் இல்லையா சேக்கிழா, தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் சொல்றார். யாராக இருந்தாலும் பெருமானை வணங்கினால் அவன் அருள் புரிவான் அப்படின்றதுக்காகத்தான் நிலவுலாவிய அப்படின்னு சொல்றார். நீர்மலி வேணியன் ஏன் கங்கை சொல்றார் அப்படின்னு சொன்னா, கங்கை ரொம்ப செருக்கோட என்னை யாரும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப்படி அந்த செருக்கோட வந்தாலும் என்ன பண்ணுவான், பெருமான் அடக்கிடுவான். அந்த செருக்கு பெருமானை தவிர வேற யாரால அடக்க முடியும்? ஆணவத்தை அடக்கி உயிர்களை வீடு பேருக்கு கொண்டு வரணும்னு சொன்னா, ஏன்னா ஆணவத்தை அழித்து இல்லை, அது அழிக்க முடியாது. எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய இதை குறைச்சி வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க சிவபுராணத்தை சொல்ற மாதிரி செய்யணும்னு சொன்னா நம்முடைய பெருமான் ஒருவனால் தான் முடியும். அதைத்தான் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்பதில் ஒன்று, நீங்க அன்போட போய் பெருமானை வணங்குனீங்கன்னா அவன் அருள் புரிவான். இல்லை ரொம்ப செருக்கோட இருப்பேன்னு சொன்னாலும் அந்த செருக்கை பெருமான் அடக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீர்மலி வேணியன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்து அழகில் சோதியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். சோதின்னு சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சோதி, இப்போ இந்த லைட் இதுல வரக்கூடியது ஒரு ஒளி. அது சோதினா நம்ம வெளிச்சமாகவும் சொல்லலாம் அல்லது நெருப்பாகவும் சொல்லலாம். நெருப்புன்னு சொன்னா அடிமுடி கூட அறிய முடியாத அளவிற்கு ஒரு பேரழகாக நிற்கிறான். ஒளி என்று சொன்னால் அந்த சோதி ஒளின்னு சொன்னா அந்த ஒளி இத்தனை வாட்ஸ் ஒளின்னு சொல்ல முடியுமா? அழகில் சோதியன், அளக்க முடியாத அளவிற்கு பெருமையுடைய சோதியன் சொல்லிட்டார். அவன் எங்க இருக்கிறான்னா அம்பலத்து ஆடுவான். அம்பலம் என்பது இங்க சொல்லும் பொழுது பெருமான் பரவெளி அல்லது அருள்வெளியிலே ஆடுகிறான், அம்பலத்து ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம்.
அந்த மலர் சிலம்படி அப்படின்னு சொல்றதுக்கு அது மலர் சிலம்படியா மலர் சிலம்படியான்லாம் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் கருத்து இருக்கட்டும். மலர் சிலம்படி தான். மலர் சிலம்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அதை வந்து சொல்லணும்னா, உலகெலாம்னு சொன்னார் இல்லையா, உலகெலாம் மலர் சிலம்படி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உலகெலாம் மலர் சிலம்படினா, உலகங்களை எல்லாம், உலகன்னு சொன்னா உலகத்தையும் குறிக்கும் உயிர்களையும் குறிக்கும் சொன்னோம். உலகத்தை எல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய சிலம்படி. ஐயாவே திருவாசகம் சொல்லும் பொழுது அச்சப்பத்து சொன்னார். அதில் கழல்கள் சொன்னார். கழல்கள் நினைக்காதவனே அவரே அஞ்சுமாறே அப்படின்னு அந்த ஒரு வரி சொன்னார். அப்போ கழல்னு சொல்கிறோம், சிலம்புன்னு சொல்கிறோம். என்ன வேறுபாடுன்னு சொன்னால், ஆண்கள் அணிவது வீரக்கழல், பெண்கள் அணிவது சிலம்புன்னு சொல்கிறார். இங்கே வந்து சேக்கிழார் மலர் சிலம்படி சிலம்புன்னு சொல்கிறார். அப்போது சிலம்படின்னு சொன்னால் பெருமானுடைய இடப்பாகமாக இருக்கக்கூடிய இடது திருவடி, அது திருவருள். உலகமெல்லாம் எப்படி மலர்கிறதுன்னு சொன்னா இறைவனுடைய திருவுருளாலே மலர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றார் மலர் சிலம்படி. அதை வாழ்த்தி, வாழ்த்தின்னு சொன்னா இன்று சொல்வது போல நம்ம வாழ்த்துறது கிடையாது, பெருமானை புகழ்ந்து வாழ்த்துவது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, மெய்ப்பொழுது மென்னெஞ்சு நீங்காதான் தாள் வாழ்க, அப்படி வாழ்த்துறோம் இல்லையா, அப்படி பெருமானை வாழ்த்தி வணங்குவாம். இப்போ பாட்டு பாடும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, அதான் இப்போ திருமுறை படிப்பதே வந்து குறைந்து வரும் பொழுது பிழை இல்லாமல் படிப்பது இன்னும் குறைஞ்சி வந்துருச்சு. வாழ்த்தி வணங்குவோம் வணங்குவோம்னு சொல்லிடுறாங்க. வணங்குவோம்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால், நாம் எல்லாரும் வணங்குவோம் வாங்க எல்லாம் வந்து வணங்குவோம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி வந்துடும். சேக்கிழார் என்ன பண்ணுறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். வணங்குவாம்னு சொன்னால் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பாடுகிறார், நாம் வணங்குகிறேன்னு சொல்லிட்டு. இதில் என்ன வணங்குவாம்னு சொன்னால் என்னப்பா, வணங்குவோம்னு சொன்னால் என்னப்பான்னு சொன்னால், இதெல்லாம் வந்து திருமுறைகள் சாதாரண நூல்கள் கிடையாது, மந்திரங்கள். அதனால் பிழையோடு படிக்கக்கூடாது, சந்திப்பிழை கூட இல்லாமல் படித்தா நல்லது தான். குறைஞ்சபட்சம் இப்படின்னா வந்து குறில் நெடில் இந்த படிக்கும் பொழுது சரியாக படிக்கணும். ஏன்னு சொன்னால் மந்திரங்களை சொல்லும் பொழுது தவறாக படித்தா அதனுடைய அந்த பலனும் தவறாக போய்டும் சொல்லுவாங்க. அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த திருமுறைகளை பிழை இல்லாமல் படிக்க வேண்டும். அதனால தான் வந்து நாங்களாம் நல்ல வேலையாக எங்களுடைய தவப்பயனாக பெரியவங்களிடத்தில் கேட்டதுனால சில பாடபேதமாக இருப்பது அல்லது இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ நாமளே வேகமாக படிக்கும்போது படிச்சிருப்போம் வணங்குவோம்னு. அப்போ எப்படின்னா வணங்குவோம் அப்படின்னு தான் அவர் பாடுறாரு. எனவே நம்ம வணங்குவோம் தான் பார்க்கணும். இன்னும் இதில் சில நுட்பங்கள் சொல்கிறாரு, அது முடிந்தால் நம்ம அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். சேக்கிழார் பெருமான் ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். இந்த உலகெலாம் என்ற அந்த ஒரு வார்த்தையை பெருமான் அடி எடுத்து கொடுத்ததுனால அது திருவருளே தந்த ஒரு மந்திர சொல்லாக ரொம்ப மதிக்கிறார். மதித்துத்தான் பெரிய புராணத்தினுடைய தொடக்கத்தில் சொன்னார், நடுவில் ஞானசம்பந்த பெருமானுடைய சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார்மீது தாழ்ந்து வெண்ணிட்டு ஒளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் புராணத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல அது சொல்றார் உலகெலாம்னு. கடைசியாக நமக்கு பாட்டு தெரியும், என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால மன்றுளார் அடியார் வான்புகழ் என்றது எங்கும் நிலவி உலகெலாம். இன்னும் சில இடங்கள்லையும் சொல்றார், முக்கியமான இடத்துல சொல்றார். ஆனால் இந்த 3 இடத்த ஏன்னு சொன்னால் அந்த வாழ்த்து பாடுவதே முதல்லையும் இடையிலும் கடையிலும் பாடலான்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம் இருக்கு. அதுபோல அவர் எடுத்து பெருமானுடைய திருவருள் தான் முழுக்க முழுக்கன்னு சொல்லி தான் 3 இடத்துல ரொம்ப முக்கியமாக அவர் பாடுகிறார். அதோடு நம்ம நிறைவு பண்ண போகிறோம். இந்த சோதிமுத்தின் சிவிகை சூழ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சேரில் உட்காரும் போது எனக்கு இருந்தது. வேற எனக்கு உட்கார்ந்துட்டுனே, ஆனால் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. எப்பேற்பட்ட இந்த நாற்காலியை உட்கார்ந்து பேசியவர்கள் கேட்டு பேசுறது தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அப்படி தான் இதை நான் வணங்கித்தான் வந்து இங்கே உட்கார்றேன். தகுதி இருக்கா இல்லையான்றதுலாம் தெரியல, பெருமானுடைய திருவருள் தான். இது எப்படி கரெக்டாக எனக்கு பொருந்தும்னு சொன்னால், மாணிக்க வாசகர் சொல்லிட்டு போயிருக்கார் எங்களுக்காக தான், பொற்றவிசு நாய்க்கிடுமாறு அன்றே உன் பொன்னருளே என்று சொல்வது போல உன்னுடைய குருநாதரும் அமர்ந்து பேசிய இந்த இடத்திலே பேசுகிறோம் என்று சொன்னால் அவரளவிலே பேசுகிறோம்லாம் வந்து கிடையாது. ஏதோ பெருமானுடைய அருளும் குருவருளும் சொல்லும் அந்த செய்தியை அப்போ வந்து என்ன உணர்த்துதோ அதுதான் வந்து உங்கள்கிட்டலாம் வந்து பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையும் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இதை ஒரு பெரிய வாய்ப்பாக எண்ணி பெரிய புராணத்தையும் இன்னும் அழுத்தம் திருத்தமாக ஆழ்ந்து படிப்பதற்கு திருவருள் பணித்திருக்கிறது என்று எண்ணி இவ்வளவு நேரம் என்னுடைய உரையையும் இருந்து கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.